அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது கிரிஜாம்மா. அது என்ன சிரித்து லைவ் போடக்கூடாது? அழுதுட்டு தான் அழுதுட்டு எதுக்கு லைவ் போடணும்? என்ன கொடுமை இதெல்லாம்? ஜஸ்ட் என்னோட குணமே சிரித்து பேசுறது, 4 பேர்த்த சிரிக்க வைக்கிறது தான். நான் எதுக்காக மற்றவங்களுக்கா மாற்றிக்கணும்க்கா? மாற்றிக்காத, நீயாவே இரு எப்போவுமே. ஜஸ்ட் ஓகேக்கா, யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான் என்னோட வழியில் தான் போவேன். சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். இந்த இதுலேருந்து நீ எப்போவுமே மாறிடாத. யார் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான், நான் என்னோடய வழியில் தான் போவேன். அந்த இதில் கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக இரு. சூப்பர், ஜஸ்ட்டு கரெக்ட் அக்கா. வணக்கம் நாதன் அண்ணா. சோஃபனாமா, சிரிப்பு தான் நமக்கு முக்கியம். மற்றவங்க நம்மளை பார்த்து சிரித்தா என்ன, சிரிக்காமல் போனால் நமக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? எஸ், ஜஸ்ட் ஓகே அண்ணா. எஸ் ஓகே. முருகன், என் கண்ணிலையும் தண்ணி வருது சிஸ்டர். எதுக்கு? எனக்கும் பொறாமை சிஸ்டர். என்ன பொறாமை? ஜஸ்ட்டு ஓகே அக்கா, பாய் பாய்மா. ஜஸ்ட்டு ஒர்க் இருக்கு அக்கா. ஓகேம்மா, போயிட்டு வாங்க. லைவ் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மனம் விட்டு பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு சிலருக்கு தான் அந்த இயற்கையிலேயே ஒரு சிரித்த முகம் இருக்கும். அது பல பேருக்கு சிரித்தா கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அழகு வராது. நமக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரோம் சிரித்த முகம். இன்னொன்று, நம்ம சிரிச்சிடுறோம். அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். மனசில் எவ்வளோ வலிகள் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டோம். நம்ம ஃபேஸ் வெளியே காட்டாது. அதனால் நீங்கள் இப்படியே இருங்க. அது பாதி பேருக்கு பிடிக்காது போல். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, ஓகேவா? நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் வழியில் நான் போவேன் அப்படின்னு, அதுதான் கரெக்டு. நம்மளை மாற்றிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லவங்களாக தானே இருக்கோம், எதுக்கு மாறணும்? அதனால் கீப் இட் அப். ஓகே அக்கா, பாய் பாய்டா, பாய், டேக் கேர். தேங்க்யூ அக்கா. ஓகேம்மா, ஓகே. இது என்னது? கேமர் செட் ஹாய். எஸ் ஹாய். ரிஜிஸ்டர். எஸ் அக்கா. ஓகே. ஹக். சேம் டு யூ. ஹக் யூ. லவ் யூ. பாய். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சப்ப சில்லறைங்களை பற்றிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. அது சில்லற புத்தி அப்படி தான் இருக்கும். சில்லற புத்தியாக தான் இருப்பாங்க. கேவலமான இருக்கிறவங்க தான் கேவல புத்தியோடு இருப்பாங்க, கேவல புத்தியாக பேசுவாங்க. நாம் என்றைக்குமே கிரேட்டாக இருக்கணும். முருகன் சிஸ்டர் அவங்க லைவ் எப்படி போகிறது? உங்களுக்கு நான் ஸ்பேனர் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள். சோபனா சிஸ்டர் உங்கள் லைவுக்கு எப்படி போகணும்னு கேட்குறாங்க. முருகன் ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முருகன் அவங்கள உங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். யார் சிரிக்க வேண்டாம் சொல்கிறாங்க பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் கால் வந்துடுச்சு. கிரிஜாமா, உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ முருகன் ஜஸ்டர் மஞ்சு ப்ரோ வணக்கம் வந்தாங்க, காஃபி கொடுக்குறாங்க பாருங்கள். முருகன் அவங்கள உங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். யார் சிரிக்க வேண்டாம் சொல்கிறாங்க பார்க்குறேன். தெரியல யார் சொல்கிறாங்கன்னு. ஜஸ்டர் முருகன் ப்ரோ என் முகத்துக்கு முன்னாடி என்னோட லைவில் சொல்லலை முருகன் ப்ரோ, வேறு ஒரு லைவில் சொல்கிறாங்க. என்ன டார்கெட் பண்ணுறாங்களாமா. நீங்கள் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வர்றீங்க, ஜஸ்ட்டு செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க. அப்போனா இந்த வீண் வதந்தி எல்லாம் வரும். டாப் லெவலில் வர்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி வதந்திகள் வரும். வதந்திகள் வந்தாலே அப்போது நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். எப்படியாவது டவுன் ஆக்கணும்னு நினைப்பாங்க.